ரமேஷ் பாபு சார், இந்த தேர்தல் அப்படின்றது யாருடைய அலையும் வீசப்படல, இது முழுக்க முழுக்க வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நுட்பமான இடம் தானே அது. ஆமா, இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, வெற்றியை தீர்மானிப்பது. ஏன்னா பல்வேறு காரணிகள் வெற்றிக்கு காரணமாக இருக்குது ஒவ்வொரு தேர்தல்லையும். அதில் குறிப்பாக இந்த தேர்தலில் பொதுவான விஷயங்களை எப்படி பார்க்குறோன்னா, கூட்டணி அரசியல் என்பது ஒரு முக்கியமான காரணியாகவும் இருக்குது. ஏன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் அதை நோக்கித்தான் இரு பெருங்கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் மும்முரம் காட்டினார்கள். நம்ம கூட்டணிக்கு வரணும், ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கூட. ஏன்னா இந்த தேர்தல் அரசியலில் இப்போ கடந்த ஒரு 2-3 தேர்தல்களாக வெற்றி விகிதம் என்பது மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் 3000ற்கு கீழே வாக்குகள் பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 19 தொகுதி, கூட்டணி கட்சி 6 தொகுதி, திமுக கூட்டணி. அதே மாதிரி 17 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு, கூட்டணி கட்சி 7, மொத்தம் 50 தொகுதிகளில் 3000க்கு கீழே. அதனால் இந்த சிறிய கட்சிகளினுடைய பங்களிப்பு என்பது வெற்றிக்கு மிக உறுதியாக அவங்க பெரிய கட்சிகள் விரும்புகிறாங்க. சரியான 2016 கால்குலேஷன் அந்த புள்ளியில தான் உருவாக்கி அவங்க வெற்றியை கொடுத்து. நான் கேட்கறது இப்போ ஒரு முக்கியமான இடத்த சொல்றாரு இல்லையா, வேட்பாளர்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னும் பொழுது திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் மீதான அதிருப்தியும் ஒன்று இருக்கு இல்லையா. பல இடங்கள்ல திமுகவினுடைய வேட்பாளர்கள் போறப்ப எதிர்ப்பு வரக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். குறிப்பா கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, அங்க திமுக வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சாத்தூர் தொகுதி அதிமுக நிற்கக்கூடிய தொகுதி, ராஜவர்மன். இப்ப சாத்தூரை பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, அங்க அதிமுக ரோல் என்னவா இருக்கும். பல தொகுதிகள் வேட்பாளர்களுடைய அந்த அந்த முரண்பட்ட மனநிலையை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றாரே. இதை அதிமுக திமுக இரு கட்சிகளின் கூட்டணிகள் கடந்த தேர்தலில் சமாளித்து தான் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. எப்பவுமே ஒரே மாதிரியான தொகுதியை கொடுக்க முடியாது. ஒரு சில வேட்பாளர்கள்லாம் மாற்றி தான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் விரும்புவதும் ஆளுங்கட்சியும் தொடர்ந்து வேற வேற தொகுதிகளில், ஏன்னா ஒரே தொகுதியில் ஒரு கூட்டணி வேட்பாளர் மட்டும் போட முடியாது, அப்படின்னு மாற்றி கொடுப்பது வழக்கம். ஆனால் அதை எப்படி அவர்கள் கையாண்டு ஒரு மைக்ரோ லெவலில், இப்போ திமுக கடந்த தேர்தலில் வெற்றியை அதிகமாக பெற்றுக்கொண்டே வருவதனால மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளையும் அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. தொகுதிகள் என்பது முக்கியமல்ல, எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுகிறீர்கள் அது எங்களுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் பூத் லெவல் கமிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக அதை எப்படி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அப்பதான் டாக்டர் சுமந்த் சொல்லக்கூடிய ஒரு கால்குலேஷன், இது நீங்க அப்படி சொல்லிட முடியாது. பார்ட்டியோ அல்லது ஃபெமிலியாரிட்டியோ எல்லாம் இதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது. கேண்டிடேட் தான் அங்க இருக்கிறாங்க, அந்த கேண்டிடேட் என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க, அந்த கேண்டிடேட் லாஸ்ட் 5 இயர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத வச்சு தானே தீர்மானிக்க போறாங்க. இல்ல அந்த மதிப்பீடும் இருக்கும். சார் சொன்னது மாதிரி ஒரு பாரம்பரிய வாக்கு, அது எதிர்ப்பு ஓட்டு என்பது பொதுவாக ஆட்சி மாற்றத்தை எதிர்ப்பு இருப்பது இயல்பு, ஒவ்வொரு ஆட்சிக்கும் எதிர்ப்பு இயல்பு. ஆனால் அது எதிர்ப்பு அலையாக மாறுகிறதா, அதை எதிர்கட்சிகள் சரியாக அதை செய்தார்களா, பிரச்சனைகளை பேசுகிறாங்க, தொடர்ந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அது எதிர்ப்பு. ஆனால் எதிர்ப்பு எப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான எதிர்ப்பு அலை என்பது மேலெழுந்து வரக்கூடியது, அதை எதிர்கட்சிகள் உருவாக்க வேண்டும். அந்த எதிர்ப்பு வாக்குகளையும் பெறக்கூடிய இடத்தில் முதன்மையான இடத்துல அதிமுக இருக்கு. ரொம்ப சரியான அந்த இடத்துட்டு தான் திமுக ரொம்ப நுட்பமாக ஒரு காய நகர்த்தி பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அது அரசின் மீதான அதிருப்தி வெளிப்பட்டுடக்கூடாது. இப்ப ஓய்வூதிய விவகாரம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு அதிருப்தி வந்துச்சு இல்லையா, அது முடிஞ்சிருச்சா முடியலையா. செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல நள்ளிரவுல தூய்மை பணியாளர்களை கைது பண்ணினாங்க, அலைக்கழித்தாங்க பேர்ல, அந்த எதிர்ப்பு இருக்குதா இல்லையா. ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒரு சில சம்பவங்கள் கடுமையாக பாதிக்கும். ஆனால் அது எப்படி மதிப்பிடப்படுகிறது என்றால், பெருவாரியான மக்கள் இப்போ ஒரு நடக்குதுன்னா அந்த பாதிப்பு பெருவாரியான மக்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலில். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒவ்வொரு செக்ஷன்லையும் அதிருப்தி என்பது எப்பயுமே எல்லா ஆட்சிக்குமே வேற வேற வடிவத்தில் வரும். ஆனால் அதை ஆளுங்கட்சி எப்படி திறமையாக தங்களுடைய செயல்பாடுகளால் மாற்றுகிறார்கள். நான் கேட்கறது 2021ல அப்போ ஆட்சி செய்த அதிமுக மேல ஒரு அதிருப்தி வந்துச்சு இல்ல, அது மாதிரியான ஒரு அதிருப்தி இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்குதா? இல்லை, அதை எப்படி இப்போ எதிர்கட்சிகள் அதை சொல்றாங்க, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், இது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும் அப்படின்றத இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் சில பிரச்சனைகள் எதுக்கு என்ன எப்படி சொல்கிறோன்னா, ஒரு
இப்போ மின்சார தட்டுப்பாடு 2011 கலைஞர் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதில் வந்து நலத்திட்டங்கள் குறிப்பாக கலர் டிவி ஸ்கீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. அவங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியும் வலுவாக அமைத்து தேமுதிகவும் உள்ளடக்கி ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், அதாவது அதிகப்படியான ஓட்டுகள் திமுக வந்து அதில் படுதோல்வி அடையுது. அது எதனால் அப்படின்னா, ஒன்று மின்சார தட்டுப்பாடு, அது வந்து அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அரித்மெட்டிக் கால்குலேஷன், அலையன்ஸ் அரித்மெட்டிக், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா 1990 எலெக்ஷனில் இந்த அரித்மெட்டிக் ஃபார்முலா, ஏன்னா அப்போ வந்து வெற்றிக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பின்னடைவாக இருக்குது அதிமுகவுக்கு. பாராளுமன்றத்தில் 91 to 96 வந்து படுதோல்வி அடைகிறாங்க. உடனடியாக 2 ஆண்டுகள்லேயே ஒரு அரித்மெட்டிக் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி 30க்கும் மேற்பட்ட எம்பி தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு செயல் திட்டங்கள், கட்சியினுடைய செயல்பாடுகளால் தான் வந்து வெற்றிகளும் தீர்மானிக்கப்படும். ஏன்னா பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதவே வந்து அப்படியே நீடித்து நிற்குமா என்பதை, ஏன்னா மக்கள் ஒவ்வொரு இல்ல நான் கேட்கறது என்னன்னா, வேட்பாளர்கள் போறாங்க இல்லையா, திமுகவுடைய வேட்பாளர்கள் களத்துக்கு போறாங்கன்றப்போ அவங்களை எதிர்க்கக்கூடிய புள்ளிகளையும் நாம பார்க்கிறோம் இல்லையா, அந்த புள்ளி ஏன் உருவாகணும்? இன்னொரு விஷயம், தன்னை ஒரு ஐகானிக் லீடராக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்துட்டார் அப்படின்னும் பொழுது ஆப்போசிட்ல யாருமே இல்லைன்றதுன்னு அவங்களுடைய பார்வையா இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு களம் இல்லைன்றாரு டாக்டர் சுமந்த். விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிறாரு. அப்படின்றப்போ இந்த 3 பேருடைய அலையும் இதுக்குள்ள இருக்குல்ல, இந்த 3 பேருடைய அலையும் வாக்குகளை சிதறடிக்குது இல்லையா, அது வந்து யாருக்கு பாதகமா மாறும்? இல்லை, அதுதான் வாக்குகள் பிளவுறது இல்லையா, சிதறடிக்காமல். அதை தான் வந்து ஆளுங்கட்சி கன்சாலிடேஷன் பண்ணுறாங்க, அதாவது ஒருங்கிணைக்கிறாங்க அந்த பிளவுறும் வாக்குகளை. இப்போ எப்படின்னா, சுமந்த் சார் சொன்னார் கரெக்டாக, இல்லை என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தோடு ஒத்து போகுது. எப்படின்னா, சிறுபான்மையினரில் வந்து முஸ்லீம் வாக்குகள் வந்து எப்போயுமே ஒரு பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு வாக்குகள் அப்படின்றத கருதப்படுகிறது. அந்த வாக்குகள் முழுமையாக, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முழுமையாக திமுக தான் வந்து நம்மளை வந்து கரெக்டாக இதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்குறாங்க. விஜய் வந்து ப்ரூவ் பண்ணணும், அவர் வந்து ஒரு ஆட்சி இல்ல. அங்க நீங்க சொல்ற அதே புள்ளி தான். இப்ப இஸ்லாமியருடைய வாக்குன்றது விஜய்க்கு போகல, கிறிஸ்தவருடைய வாக்கு, கிறிஸ்தவ சிறுபான்மையுடைய வாக்கு போகுது அப்படின்னா, இத்தனை நாள் திமுகவுக்கு தான் போச்சு, அது அதிமுகவுக்கு போகலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படின்றப்போ திமுகவுடைய வாக்கு தானே குறையும், திமுகவுக்கு தானே பலகீனமாகும். இல்ல அதை வந்து தெளிவா சுமந்த் சார் சொன்னாரு. எப்படி பிளவுறுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம கணிக்க முடியும். அர்பன், அதை சார் வந்து சுமந்த் சார் சொன்னாரு, நகர்ப்புற பகுதிகளில் நம்ம வந்து இதை வந்து அதிக ஒரு ஈடுபாடோட பார்க்குறோம். நானும் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். கிராமப்புறங்களில் வேட்பாளரே தெரியல. என்னுடைய சில கிராமங்கள்ல எல்லாம் விசாரிக்கும் பொழுது தாவேகா வேட்பாளர் செயல்பாடுகள் வந்து ரொம்ப கம்மி. அதில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அவர் எடுத்து செயல்படுறாரு. அதே மாதிரி எதிர்ப்பு வாக்குகளும் பிளவுற நிலையில தானே இருக்குது. இப்போ பெரும்பகுதியான வாக்குகளை வந்து அதிமுக பெறும். சார் சொன்ன மாதிரி கொங்கு பகுதிகளில் அதிகமாக விஜய் வாக்குகள் எடுத்தால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். வட மாவட்டங்களில் ஏற்கனவே திமுக, இது மத்திய பகுதியிலையும் திமுக, தென் மாவட்டங்கள்லையும் அதிகமாக எடுத்தாருன்னா, ஏன்னா அங்கே வந்து ஈக்குவல் ஃபைட்டு தான் இருக்குது, திமுகவுக்கு ஈக்குவல் ஃபைட்டு போட்டி இருக்குது. அந்த இடத்துல எப்படி அவர் வாக்குகளை பிரிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர், முதல் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து 18 to 19, ஏன்னா அந்த வாக்கு அது வந்து 1%. அதே மாதிரி கோர் ஓட்டர்ஸ் விஜய்க்கு யாருன்னா அடுத்த அந்த 30 வயசு வரைக்கும் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்கள். இதில் தான் வந்து நாம் தமிழர் சீமானும் 80%, அவரும் வந்து ஆல்ரெடி அந்த ஓட் பேங்க் தான் வச்சுருக்காரு, அதில் சேதாரம் வரும். அதே சமயம் மற்ற மக்களும் வந்து வாக்களித்தாலுமே இது அதிமுக திமுக எல்லாருடைய ஓட்டுதான் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாமல் வாக்குகள் சிதறுவதனால் இது திமுகவுக்கு பலனளிக்கும் வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி நலத்திட்டங்களையும் திமுக வந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பிரச்சனை என்பது அனைத்து ஆட்சியிலும் இருக்கக்கூடியது தான். அதை தாண்டி மக்கள் இப்போ உள்ள தற்போதைய சூழ்நிலையை சந்தித்து யாரால் நம்ம பயன் பெற்றோம், அதே மாதிரி இன்னும் என்ன பயன் தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறதா தான் பார்க்கிறோம். வேட்பாளர் பலம் அது முக்கியத்துவம், அதே மாதிரி வலிமையான பிரச்சாரம், அது ரெண்டுமே வந்து களத்தில் வந்து முக்கியமாக தீர்மானிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நயினார் நாகேந்திரன் போன தடவை கடந்த முறை 5 சீட்டு பாஜக ஜெயிச்சாங்க இல்லையா, அது எப்படின்னா வேட்பாளருடைய பலத்தாலையும் இருக்குது. ஒரு தொகுதி மட்டும்தான் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க, சரஸ்வதி மொடக்குறிச்சி. அதே தவிர நாகர்கோவில் காந்தியும் திருநெல்வேலி இவர் நயினார் நாகேந்திரனும் அவங்க சொந்த செல்வாக்கு இருக்குது, வேட்பாளர் செல்வாக்கு. அதனால் கூட்டணி கட்சியினுடைய வாக்கவும் சேர்த்து அவங்க வெற்றி பெற முடிந்தது. அதனால் வேட்பாளருடைய பலம், பிரச்சார வலிமை.